வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் அவகாடோ சாண்ட்விச்சும் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்றதுக்கு நான் மொத்தம் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்க வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அப்புறம் அவகாடோ சாண்ட்விச்சில் அவகாடோ டேஸ்ட் முட்டை டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க இது பண்றப்ப கொஞ்சம் காரம், உப்பு, புளிப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டாதான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும். அதுல 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை ஒரு அகலமான பாத்திரத்துல ஊத்திக்கணும். அப்பதான் பிரெட்ல நல்லா முக்கி எடுக்க வசதியா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் பட்டரை தடவி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். அடுத்து பிரெட் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய போட்டு 2 பக்கமும் முட்டை படுற மாதிரி பண்ணிக்கணும். லைட்டா தொட்டு எடுக்கணும். போட்டு ஊற விட்டீங்கன்னா பிரெட் உடைஞ்சிடும். அதை பேன்ல போட்டு 2 பக்கமும் பொன்னிறமா ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஹனி இல்லாட்டினா மேப்பிள் சிரப் ஊத்தி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அவகாடோ சாண்ட்விச் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு அவகாடோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா மசிச்சு விடணும். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா புளிப்புக்கு கொஞ்சம் லெமன் கூட சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல பட்டரை தடவி அதுல பிரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற
அவகாடோ பேஸ்ட்டை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேல இன்னொரு பிரெட்டையும் வச்சு சாப்பிட வேண்டியதான். இதுல நீங்க சீஸ், டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ அவகாடோ சாண்ட்விட்சை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு அவகாடோவை மசிச்சு எடுத்துக்கணும். அதுல 1 ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் பொடியா நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின கேரட், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை இதுல நீங்க சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மேயனைஸ் சாஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைன்னா கொஞ்சம் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ணின பிரெட் மேல நான் இங்க கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாயை போட்டு கிரீன் சட்னி பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா தடவிக்கணும். அதுக்கு மேல அவகாடோ மிக்ஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த கிரீன் சட்னியை தடவிக்கலாம். இல்லாட்டினா அப்படியே பிரெட்ல அவகாடோவை வச்சு சாப்பிடலாம். இதுல நீங்க சீஸ் கூட வச்சு சாப்பிடலாம். மேயனைஸ் சாஸ் கூட நீங்க காரத்துக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளிப்பு வேணும்னா டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். பிரெட்ல அவகாடோ இல்லாம வெறும் சீஸ் கூட வச்சு சீஸ் சாண்ட்விச் கூட சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.